ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொல்ல போகிறேன்னா கல்கி அஃபிஷியல் ட்ரெய்லர் வரப்போகுது. ஆக்சுவலாக நான் 9:30 வந்துடும் நினச்சேன் எங்கள் டைம், மலேசியா டைம். ஏன்னா 7 மணின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் டிலே நினைக்கிறேன். 9:45 தான் வருது. அது ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீமியர் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரீமியர் எடுத்து வந்து உட்காரேன்னு நினைக்கிறேன். 45 ஆயிடுச்சு. பட் ப்ரீமியர் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. ஹோப்ஃபுல்லி ஸ்டார்ட் ஆகிடும். ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க சைடில். ஸோ ஆக்சுவலாக ஓகே, கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ ப்ரீமியர் ஸ்டார்ட் பண்ணால் ஐ திங்க் ஒரு 1 மினிட் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஐம் நாட் ராங். ஆட் வேறு இதில் சூப்பர். ஓகே, ஸோ மியூட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம அன்மியூட் பண்ணிக்கலாம். என்னென்னா ஓகே 2 மினிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அது வரையும் நம்ம இப்போ டைம் ஓட்டணும். ஸோ இப்போ ஓகே, எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு ஒரு மித்தாலஜிக்கல் சைஃபை அப்படின்னு போட்டப்பயே இது ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு. அதுவும் எப்போ இது ஒரு செம மேட்ரு அப்படின்ற எனக்கு எக்ஸைட்மெண்ட் பீக்கான ஒரே சம்பவம் வந்து அந்த அஸ்வத்தாமா கிளிம்ஸ் ஒன்று வந்துச்சுல. தட் இஸ் தி பாயிண்ட் ஃபார் மீ ஃபார் வாட்சிங் த மூவி. அதுதான் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம். ஏன்னா அமிதாப் சார் இருக்கார் அப்படின்றப்ப பயங்கரமான ஒரு ரோல் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். பட் அஸ்வத்தாமா அப்படின்னு அந்த மகாபாரத கேரக்டரை கொண்டாந்து கனெக்ட் பண்ணது வந்து பயங்கரமான ஒரு மேட்ரு. எனக்கு அது பர்சனலாக பயங்கரமான ஒரு கனெக்ட். ஏன்னா அதே ஐடியாவில் ஒரு இது வந்து நாங்கள் ஒன்று வச்சுருந்தோம். பட் அது இட்ஸ் நாட் த டைம் டு டிஸ்கஸ் தட். ஏன்னா ஓகே பரவாயில்ல, அது நான் வந்து இப்போ சொன்னாலும் அப்படி போயிடும். பட் பரவாயில்ல, அது வந்தப்போ எனக்கு அப்படியே ஒரு எங்கள் டீம் நாங்கள் அந்த கதை டிஸ்கஷன் டீம் நாங்கள் உட்காந்து ஃபோன் பேசி போச்சுரா நம்ம ஒன்று வச்சுருந்தோம் செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒன்று நம்மளுக்கு எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. நான் இது ஒரு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்கே அப்படின்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அப்படி ஒன்று இருந்துச்சு எங்ககிட்ட. பட் ஓகே, அது எங்களுக்கு டைம் இருக்குது சொன்னால் நாங்கள் மாற்றி வேறு மாதிரி இது பண்ணால் நாங்கள் வச்சது கான்செப்ட் டோட்டலி வேறு. ஸோ அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அந்த அஸ்வத்தாமா மேட்ரை வந்து நாங்களும் வச்சுருந்தோம். அப்படி ஒன்று சரி ஓகே, இது புதுசாக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேட்ரு இங்கே கொண்டு வந்தோன்னா ஐ வாஸ் ஸோ பம்ப்ட் அப் டு வாட்ச் வாட் தேர் கோனா டு. அண்ட் படம் பேர் கல்கி வேறு. ஸோ கல்கி அப்படின்றப்ப அண்ட் பிரபாஸோட கேரக்டர் பேர் பைரவா அப்படின்னு வருது. ஸோ இந்த மித்தாலஜிக்கல் டச்சஸ் எல்லாமே ஐ வாஸ் லைக். அப்புறம் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஷாம்பலா, காசி, இது சுற்றி தான் வந்து நடக்குது. இன்னும் ஷாம்பலா வந்து அவங்க ரிவீல் பண்ணல. ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் காசியை வந்து அந்த இது மூலியமாக ரிவீல் பண்ணாங்க, அனிமேஷன் மூலியமாக. இப்போ கவுண்ட் டவுன் விட்டுட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் எப்படி தான் இருக்க போது நம்ம பார்த்துருவோம். அன்மியூட் பண்ணிடுவோம். ஃபுல் சவுண்ட் சனா பிஜிஎம் வேறு தேக்கி விடுவோம். ஓகே, அனிமேஷன் ஆரம்பிக்குது. ఈ భూమి మీద మొదటి నగరం, ఈ వరల్డ్లో చివరి నగరం కాశీ. పైన నీళ్లుంటాయంట. భూమిని మొత్తం పీల్చేస్తే అన్నీ అక్కడే ఉంటాయి. ఈ లోకంలో ఉన్నది కాంప్లెక్స్. ఇదనే అటాక్ ఆన్ టైటన్ మరి దేవుడు ఒక్కడే సుప్రీం యాస్కిన్. నీలాంటోడు ఎంత మందిని రక్షించొచ్చో తెలుసా? నేను రక్షించాల్సిందే ఒక్కడిని. 6000 సంవత్సరాల క్రితం కనిపించింది. ఇప్పుడు మళ్ళీ ఆ పవర్ వచ్చిందంటే ఇక వెలుగు వచ్చే సమయం అయింది. ఓ ప్రాణంలో ఇంకో ప్రాణం. నువ్విప్పుడు కనపోయేది మామూలు ప్రాణం కాదమ్మా. సృష్టిని నేను కాపాడుతా. దీన్ని ఎలాగైనా ఆపి తీరాలి. పొద్దున్నే ఫైట్ వచ్చి ఎంత మంచి కళ ఉన్నాను తెలుసా? మనం కాంప్లెక్స్ లో ఉన్నామంట. 1 మిలియన్ యూనిట్స్ ఉన్నాయని దగ్గర ఏమీ లేవు. నాలాంటి ఎంతమందికి నువ్వు అక్కడ హీరో తెలుసా? నాతో రా. యూనిట్స్ ఎక్కువ ఇస్తారా? అబద్ధం. నీకు జస్ట్ నువ్వంటేనే ఇష్టం భైరవా. ప్రపంచంలో ఒకటే ఒక సైడ్, నీ సైడ్. భైరవా 5 స్టార్ బౌంటీ. లెట్స్ గో. హై హై. ఓకే, నాకు ఆ అమ్మాయి కావాలి. పాయింట్ ఏంటంటే నేను ఒక్కడినే అమ్మాయిని తీసుకురాగలను. అంత ష్యూర్? రికార్డ్స్ చూసుకో, ఎంతవరకు ఒక్క ఫైట్ కూడా ఓడిపోలేదు. holy shit, someone face off it. ఇది కూడా ఓడిపోను. Sana on fire bro.
పశుపతి వేற இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல ఇంకా பசுபதியை తొలి பார்க்கும்போது కూడా பயங்கரமா తీసుకొని இருக்கு ఈ బిడ్డ కోసం ఇంకెంతమంది చనిపోవాలి? భయపడకు, మరో ప్రపంచం వస్తుంది. ப்ரோ ஓகே இது ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் வேணும். இன்னொன்று தமிழ் ட்ரெய்லர் இருக்கா அப்படின்றத நான் டக்குன்னு அந்த ஒரு இதில் வந்து நான் இது பண்ணிடுறேன். லைக் வந்து ஆமாம் கமல் சாரை காமிக்கல இப்போ வரையும் வந்து கமல் சாரை காமிக்கல. லுக் ஃப்ரம் கல்கி தெரில, அது என்ன கதை தெரில. பட் ஓகே அது லீக் ஆனது சம்திங் எதுவும் நினைக்கிறேன். பட் இப்போ வரையும் கமல் சார் என்ன ஒரு கேரக்டரில் இருக்கார் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கைஸ் நான் ஆக்சுவலாக வீடியோ அடைச்சிட்டேன். பட் எங்கள் அப்பா தான் வண்டி ஓட்டுறாரு. ஸோ அவர் பார்த்துட்டு தான் இருந்தார் ட்ரெய்லரை லைட்டாக பார்த்துட்டு இருந்தப்போ அந்த கடைசியில் நான் செம்ம மேக்கப்பு அப்படின்னு சொன்னேன் தெரியுமா. அப்பா சொல்கிறாரு அதுதான் கமல் சார் அப்படின்றாரு. அப்படியா பேச்சு? భయపడకు, ஆமா வாய்ஸ் இப்பதான் கேக்குது எனக்கு. మరో ప్రపంచం వస్తుంది. வாயை பார்த்தாலே தெரியுதா? ஓ சீரியஸா எனக்கு அடையாளமே தெரியலையா? சத்தியமா எனக்கு அடையாளமே ఎంతమంది தெரியல. చనిపోవాలి? భయపడకు, ஆமா அந்த லிப் மூவ்மெண்ட் லிப் ரைட் இப்பதான் நான் கவனிக்கிறேன். அந்த வாய்ஸ் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அடையாளமே தெரியலங்க சீரியஸா. எனக்கு இப்போ நான் தெரில என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஏன் அதை கவனிக்கலைன்றது மொதல் விஷயம். இன்னொன்று என்னையா பண்ணி வச்சுருக்கீங்கன்றது ரெண்டாவது விஷயம். நான் சத்தியமாக அது எனக்கு வந்து அது ஏதோ ஒரு ரோலு யாரோ அப்படின்னு தான் நான் நினச்சேன். எனக்கு மேக்கப் பயங்கரமாக தெரிஞ்சு. ஆனால் அது கமல் சார் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதுதான் உண்மை. வீடியோ அடைச்சிட்டு அப்பா சொன்னாட்டி முதல்ல அந்த ஒரு மேக்கப் போட்டு வந்தாலும் சொன்னியா அது கமல்டா அப்படின்னாரு. இல்லை சான்ஸ் இருக்காது அப்படின்னு தான் டக்குன்னு வீடியோ திறந்து வீடியோ தட்டிட்டு இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அது கமல் சார். ఇంకెంతమంది చనిపోవాలి? భయపడకు, మరో ప్రపంచం వస్తుంది. ஆனால் நீங்கள் வேற லெவலா வாய் மூமெண்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா? ஓகே கைஸ் நல்ல வேலை நான் அதை மிஸ் பண்ணி வீடியோ சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ அதையும் சொல்லிட்டேன். ஆனால் சத்தியமாக நான் கண்டுபிடிக்கல. எனக்கு அது ஸ்ட்ரைக்கும் ஆகலை. நான் கமல் சார் காமிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சிலே நான் இருந்துட்டேன். அதனால் கமல் சார் சரி அது நான் கமல் சாராக இருக்கும்னு ஒரு கட்டத்தில் நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் ஸோ நான் அதை கவனிக்கல. பட் வேறு லெவல் என்ன மாதிரி கேரக்டர் என்ன மாதிரி சம்பவமாக இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ ட்ரெய்லர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அமேசிங் கைஸ். கண்டிப்பாக எனக்கு வந்து எடுத்தோன்னே ஓகே நான் முதல் ரீலோட் பண்ணிடுறேன். நான் முடிஞ்சு லைவ் சாட் ரீப்ளே பண்ணிடுவோம். ஓகே இப்போ என்னென்னா எடுத்தோன்னே சில விஷயங்கள் வந்து சில பேர் இப்போதைக்கு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சில சிஜி ஷார்ட்ஸ் தேர் இஸ் ஃப்ளாஸ் அப்படின்றது வந்து அது வந்து ரொம்ப மைனருங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய ஃபீட் இன் இண்டியன் சினிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ஒரு ஃபீட் இன் இண்டியன் சினிமா. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓகே. ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நான் அவ்வளோ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஓகே இப்போ நல்லா இருக்குது. இதெல்லாம் வேறு லெவல் கைஸ். செம்ம மேட்ரு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அதான் நான் ஒரு அப்கிரேட் இது எனக்கு அட்டாக் ஆன் டைட்டன் ஞாபகப்படுத்திருச்சு. வெரி ஹைட் ஒரு செகண்ட் சத்தியமாக பயங்கரமாக இருந்துச்சு அது. அண்ட் இந்த ஷாட் லெட் மீ டெல் யூ ஓகே இந்த ஷாட்டு தெர் இஸ் ஸோ மச் அப்கிரேட் இன் டு த விஷுவல்ஸ். நீங்கள் அந்த கல்கி கிளிம்ஸ் பழைய கிளிம்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா அது தெரியும் உங்களுக்கு அந்த அப்கிரேட் வந்து இதில் அதே ஷாட் வரும். டேக்கன் ஓவர் பை த டார்க்னஸ் ஐம் நாட் ராங். எங்கேயோ வந்திருக்கும் அந்த ஷாட். அது இட்ஸ் த சேம் ஷாட் கைஸ். இட்ஸ் த சேம் ஷாட். தேர் இஸ் ஸோ மச் அப்கிரேட். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ரேம், இந்த கலர்ஸ், இந்த ரெட் ஆட் பண்ணோன்னே பின்னாடி இந்த டெக்ஸ்சரு அந்த அவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோன்னே இட்ஸ் ஸோ ஃப்ரிக்கிங் குட். செம்மையாக இருக்குது. அதான் சொல்கிறேன் ஸோ மச் எஃபர்ட் ஹஸ் கான் த்ரூ டு மேக் திஸ் ஃபிலிம் அண்ட் த எஃபர்ட் கேன் பி சீன் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. பிரபாஸ் செம்மையாக இருக்கார். ஒரு ஃபன் மேட்ரு அவர் மூலியமாக தான் இந்த படத்துக்குள்ளே வருது. மற்றபடி இந்த ப்ரெமிஸ் இஸ் வெரி சீரியஸ். அந்த தீபிகா படுகோனோட ரோல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக அதுதான் அந்த ரோல் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த குழந்தையை காப்பாற்றணும்
அதே நேரத்தில் தீபிகா படுகோன் மேலே ஒரு பவுண்டி இருக்குது. அஸ்வத்தாமா தீபிகா படுகோனை காப்பாற்றுறாரு. பவுண்டி இருக்குன்னு சொல்லிட்டு கல்கி போய் பைரவா இப்போ பிரபாஸ் போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரை பண்ணும்போது இங்கே வந்து அஸ்வத்தாமாவுக்கும் பிரபாஸுக்கும் முட்டிக்குது அப்படின்றது அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து தட் வாஸ் டோட்டலி அன்கால்ட் ஃபார். அது பயங்கரமான ஒரு விஷயம். எனக்கு உண்மையிலேயே செம பம்ப் ஆயிடுச்சு. அது செம்மையாக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது. தமிழ் ட்ரெய்லர் வரல, இஃப் ஐம் நாட் ராங், தமிழ் ட்ரெய்லர் வரல. நான் எதுக்கும் ஒரு வாட்டி கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. நான் ஹிந்தி பார்த்தேன், தெலுங்கு வந்திருக்கு, தமிழ் வரல, தமிழ் இன்னும் வரல. பரவாயில்ல, நம்ம இன்னொரு வாட்டி இதை பார்த்துருவோம். இதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி பேசிட்டு முடிச்சிடலாம் கைஸ். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா தேர் டூயிங் சம்திங் ஸோ ரைட், ஸோ சின்சியர். ஸோ அது கண்டிப்பாக அந்த எஃபர்ட்டுக்கு நம்ம ஒரு ப்ரைஸோ பாராட்டு கொடுத்தே ஆகணும். ரொம்ப நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. இது இன்னொரு ஃபீட், பயங்கரமான ஒரு அடுத்த லெவல் ஆஃப் இந்தியன் சினிமா தான். ஸோ இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ 3, 2, 1 கோ. அண்ட் சாரி கைஸ், காரில் உட்காந்து போகும்போது வீடியோ பண்ணுற டைம் இல்லை, அதனால தான் ரொம்ப லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் காலையில் உட்காந்து பண்ணுறேன். ఈ వరల్డ్లో చివరి నగరం కాశీ. అండ్ సనా ఇస్ ఆన్ ఫైర్ బ్రో. ఉంటాయంట. సనా ఇస్ ఆన్ ఫైర్. భూమిని మొత్తం పీల్ చేస్తే అన్నీ అక్కడే ఉంటాయి. సీరియస్ ఎడగ అటాక్ టైటన్ నీలాంటోడు ఎంత మందిని రక్షించొచ్చో తెలుసా? నేను రక్షించాల్సిందే ఒక్కడినే. 6000 సంవత్సరాల క్రితం కనిపించింది. ఇప్పుడు మళ్ళీ ఆ పవర్ వచ్చిందంటే ఇక వెలుగు వచ్చే సమయం అయింది. ప్రాణంలో ఇంకో ప్రాణం. அந்த டீடைலிங் ஆன் அஸ்வத்தாமாஸ் ஹெட், இந்த கட்டு, மேட்ச் கட்டு, வாவ் ப்ரோ. మామూలు ప్రాణం எவ்வளோ பெருசா இருக்காரு அவரு, அது செம்மையா இருக்கு. பர்ஃபெக்ட் ப்ரோ, பர்ஃபెక్ట్. దీన్ని ఎలాగైనా ఆపి తీరాలి. పొద్దున్నే ఫైట్ అండి బుజ్జి. ఎంత అక్కడ సలార్ వద్ద மாதிரி இருந்துச்சு. మనం కాంప్లెక్స్ లో ఉన్నామంట. 1 మిలియన్ యూనిట్స్ ఉన్నాయని దగ్గర ఏవీ లేవు. నాలాంటి ఎంతమందికి నువ్వు అక్కడ హీరో తెలుసా? నాతో రా. యూనిట్స్ ఎక్కువ ఇస్తారా? அந்த ஒரு டூப்ளிகேட் ஹோலோகிராம் காமிச்சாங்கல அனிமேஷன்ல, அந்த இது போல. ప్రపంచంలో ఒకటే ఒక సైడ్, నీ సైడ్. భైరవ 5 స్టార్ బౌంటీ. లెట్స్ గో. హై హై. నాకు ఆ అమ్మాయి కావాలి. పాయింట్ ఏంటంటే నేను ఒక్కడనే ఆ అమ్మాయిని తీసుకురాగలను. అంత ష్యూరా? రికార్డ్స్ చూసుకో, ఎంతవరకు ఒక్క ఫైట్ కూడా ఓడిపోలేదు. నీ యుద్ధం మళ్ళీ మొదలైనట్టుంది. அந்த ஃப்ரேம், அந்த ఇది కూడా விரிஞ்ச ఓడిపోను. ఇంకా తొలి ఊపిరి కూడా తీసుకొని ఈ బిడ్డ కోసం ఇంకెంతమంది చనిపోవాలి? ఓ ఇది మేకప్ భయపడకు, వేరే లెవెల్. మరో ప్రపంచం వస్తుంది. ஹேட்ஸ் ஆஃப் டு நாகஸ்வின் அண்ட் டீம். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம், ஒரு கனவு. அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இட்ஸ் நாட் ஈஸி. 4 இயர்ஸ் ஒரு படம், அது பின்னாடி அவ்வளோ ஒர்க் போயிருக்கு. அந்த ஒர்க்குக்கு ஒரு பயங்கரமான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றப்ப தான் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி பம்ப்ட் அப் டு வாட்ச். நான் பர்சனலி செம்ம ஹைப்டப்பாக இருக்கேன் ஃப்ரம் தி அஸ்வத்தாமா ப்ரோமோ. ஸோ இது வேறு லெவல். இப்போ வரையும் ஒரு சிங்கிள் அப்படின்றது இல்லை, பாட்டு இருக்குது. இஃப் ஐம் நாட் ராங், ஆடியோ கமிங் சூன்ற மாதிரி தான் போட்டாங்க. பட் பாட்டெலாம் எப்படி, என்ன கதை, எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க எதுன்னு தெரியல. ட்ரெய்லர் வரையும் வந்துடுச்சு. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சி வாட் சனா கேன் டூ. எல்லாரும் அந்த ஒரு ஆடியோ கிளிப்பிங்கில் வந்து சனா தர குத்து இறங்கி குத்துனாரு. என்னடா ஃபியூச்சரிஸ்டிக் படத்துக்கு இறங்கி குத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிங்களே, இதுதான் ப்ரோ பதில். என்ன ப்ரோ பிஜிஎம், அது வேறு லெவலில் சம்பவம் ப்ரோ அதெல்லாம் சத்தியமாக. ஸோ
மாசாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி கண்டிப்பாக வந்து இந்த ஆரஞ்ச் டோன் டெசர்ட், the dry feeling, it does remind of Dune, does remind us to Dune, but அது வந்து this is something new for us and the story is gonna be ours அப்படின்றது வந்து இங்கே பயங்கரமாக தெரியுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் இந்த நெகட்டிவிட்டி பரப்புறவனுங்க ட்ரோல் பண்ணுற பட்டே தான் இருப்பானுங்க. பட் I think we're gonna get some really good cinema, we're gonna get some really great entertainment. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை வீடியோ. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்கி ட்ரெய்லர் தான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் GR ஸ்டுடியோஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடியோவில் வந்து ஃபீச்சர் ஆகிறதுக்காக. அண்ட் இனிமேல் இதே மாதிரி ஃபியூச்சர் வீடியோஸில் நீங்கள் ரியாக்ஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு GR ஸ்டுடியோஸ் அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாரி ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரீமியர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரீமியர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லருக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2024ஓட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நான் கிளிம்ஸ் பார்த்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தீவிரமாக இருக்குது அந்த படத்தில். நல்லாவே சிஜி பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் எஸ், அந்த ஆட்டோமேட்டிக் கார் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்மார்ட் கார், சூப்பர் கார், சரி அந்த புஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து தயாரிச்சது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாலிவுட் சைடில் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவங்க காமிக்கானுக்கு போய் ப்ரெசென்ட் பண்ண அந்த விதமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படத்து மேலே பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு போய் பார்க்கணும் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு. ஏன்னா 4 இயர்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்துக்கு கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே வந்துருச்சு இந்த படத்து மேலே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சிங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறத வந்து படத்தோட சைட்லேருந்தே சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆடியோ மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. படமே 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த சமயத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஃபஸ்ட் சிங்கிள் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி டைரெக்டாக ட்ரெய்லரே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் யா, எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் யா, 3, 2, 1 ஸ்டார்ட். ஓகே, இந்த மைக்கை கையிலே பிடிச்சிருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ఈ భూమి మీద మొదటి నగరం ఈ వరల్డ్లో చివరి నగరం కాశీ. ఓ కాశీ. పైన నీళ్లుంటాయంట. భూమిని మొత్తం పీల్చేస్తే అన్నీ అక్కడే ఉంటాయి. సీజీ వేరే. ఈ లోకంలో ఉన్నది కాంప్లెక్స్ ఒక్కటే, దేవుడు ఒక్కడే సుప్రీం యాస్కిన్. నీలాంటోడు ఎంత మందిని రక్షించొచ్చో తెలుసా? నేను రక్షించాల్సిందే అశ్వత్థామ. ఒక్కడిని. 6000 సంవత్సరాల క్రితం కనిపించింది. ఇప్పుడు మళ్ళీ ఆ పవర్ వచ్చిందంటే ఇక వెలుగు వచ్చే సమయం అయింది. ఓకే, నమ్మకం இருக்கேப்பா. ప్రాణంలో ఇంకో ప్రాణం. నువ్విప్పుడు కనపోయేది మామూలు ప్రాణం కాదమ్మా, సృష్టిని నేను కాపాడుతా. దీన్ని ఎలాగైనా ఆపి తీరాలి. పొద్దున్నే ఫైట్ అండి బుజ్జి. ఎంత మంచి కలవ ఉన్నాను తెలుసా? మనం కాంప్లెక్స్లో ఉన్నామంట. 1 మిలియన్ యూనిట్స్ ఉన్నాయని దగ్గర ఏమీ లేవు. ఓకే, నాలాంటి ఎంతమందికి నువ్వు అక్కడ హీరో తెలుసా? నాతో రా. యూనిట్స్ ఎక్కువ ఇస్తారా? అబద్ధం. నీకు జస్ట్ నువ్వంటేనే ఇష్టం భైరవా. ప్రపంచంలో ఒకటే ఒక సైడ్, ఓహో, నీ సైడ్. భైరవా, 5 స్టార్ బౌంటీ. లెట్స్ గో. హై, హై. నాకు ఆ అమ్మాయి కావాలి. పాయింట్ ఏంటంటే నేను ఒక్కడనే ఆ అమ్మాయిని తీసుకురాగలను. అంత ష్యూరా? రికార్డ్స్ చూసుకో, ఇంతవరకు ఒక్క ఫైట్ కూడా ఓడిపోలేదు. మీ యుద్ధం మళ్ళీ మొదలైనట్టుంది. ఇది కూడా ఓడిపోను. ఇంకా తొలి ఊపిరి కూడా తీసుకొని ఈ బిడ్డ కోసం ఇంకెంతమంది చనిపోవాలి? భయపడకు,
మరో ప్రపంచం వస్తుంది. சார் அது அவ்வளோதானா? அவ்வளோதான். கமல் சாரோட கெட்டப் வந்து காமிக்கல. கடைசியாக ஒரு டைலாகோட வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்து முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது படம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லர். அந்த ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ குவாலிட்டியாக வந்துருக்குது. அந்த புஜ்ஜி வர சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். பிரபாஸ் லுக்கிலேருந்து செமையாக இருந்துச்சு. அஸ்வத்தம்மாவோட ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் ரொம்பவே ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். அண்டு தீபிகா படுகோன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டர் வந்து எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு நீங்கள் தெரிஞ்சதுன்னா வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கேரக்டர் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பட் கல்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கல்கின்றவர் அவதார் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கடல் வந்து சங்கமிக்கிற இடத்துல வந்து அவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதிகாசங்கள்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 98 நடக்கிற மாதிரி. ஸோ இன்டு த ஃப்யூச்சர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித்தோ சைஃபை அந்த கான்செப்டில் வந்து மேபி அந்த ஒரு ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குதிரையில் வந்து போகிற மாதிரி இருக்கும். மேபி அதுவாக கூட ஷாம்பலாவாக இருக்கலாம். ஸோ படம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு என்னென்னு புரியும். ஸோ ஷாம்பலா அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கல்கி வந்து பிறப்பார். அங்கேருந்து தான் வந்து உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா அடியாக வந்து நொறுக்குவார் அப்படின்னு அடித்து நொறுக்குவாங்க. அந்த ஈவில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வித் ஸ்வாட் வந்து அவர் வந்து அஸ்வத்தம்மாவோட ஹெல்ப்போடு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போட்டு தும்சம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷார்ட்டாக ஒரு கதை நான் வந்து சும்மா ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி பார்த்தேன் இந்த ட்ரெய்லருக்காக. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த கதைக்கும் இந்த ட்ரெய்லருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் வந்து சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சைஃபை அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டை வந்து ஃபுல்லாக 95% வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸோ அந்த இதிகாசத்தில் எழுதின மாரி அந்த கல்கி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 27th வந்து கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈகர்லி வெயிட்டிங் டு திஸ் ஃபிலிம். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு அந்த ட்ரெய்லர் வந்து பிடிச்சிருந்து எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக சொல்லலாம். ஸோ இதுக்கான ரிவ்யூவும் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோவில், நம்ம சேனலில். ஸோ இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதேமாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன், ஆசமான ரியாக்ஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ ஆல் தான் கைஸ். ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு செம்ம நீட்டான வீடியோ நினைக்கிறேன். ஓகே ஸோ இந்த வீடியோ ஆல் தான் கைஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.